ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் லூஸ் ஆகிறதும் இந்த பக்கம் லூஸ் ஆகிறதும் சில டிஃப்ரென்ஸ் வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய பாபின் வந்து இப்படி லைட்டாக இப்படி சாஞ்சிருக்கும்போது இந்த சைடில் டைட்டாக இருக்கும், இந்த சைடில் லூஸாக இருக்கும். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்ககிட்ட தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இடமும் வெயிட் இழுக்குது, ஓகேங்களா? அந்த இடமும் வெயிட் இழுக்குது. அப்போ என்ன ஆகும், கம்பி வந்து இப்படி இருக்கக்கூடிய கம்பி இப்படி வளையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அப்படி வளையும் போது என்ன ஆகும்னா, இந்த இடம் லூஸ் ஆகும், இந்த இடம் டைட்டாகவும் இருக்கும். அதை வந்து சரி பண்ணுற விதமாக நம்ம மேலேருந்து இப்படி கம்பி இழுத்து தூக்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் லூஸ் ஆகக்கூடியது இருக்காது. ஸோ தறி ஓடும்போது தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சில இடத்துலலாம் நம்ம தறி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் டைட்டாகவும் இந்த இடம் லூஸாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக தான் நான் வந்து இப்படி கவுர் போட்டு கட்டி வச்சுருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் தறியில் நடந்தது அப்படின்னா, இப்போ நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.